இன்றைக்கு ஒரு பான் உப்புமா செய்து காட்ட போகிறேன். இப்படி நீட்டு பான் வந்து ஃப்ரெஞ்சு பான்னு சொல்கிறது. இந்த முதல் நாள் மிஞ்சிற பானில் வீண் அறியாமல் இப்படி செய்து சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த பான் சடை ஊடுறதுக்கு கொஞ்சம் தண்ணிக்குள்ளே வெட்டி போட வேணும். உடனே புளிஞ்சு எடுத்துடணும், இல்லைன்னா களியாக வந்துடும். இப்போ இதை தண்ணி இல்லாமல் நல்லா இறுக்கி புளிஞ்சு எடுக்க வேண்டும். எல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சுது. இனி வந்து இதுக்குள்ளே அந்த தண்ணிக்கு போடாத பான் கொஞ்சம் போட்டு பிரட்டினால் அந்த ஈரத்தை எல்லாத்தையும் எடுக்கும். இப்போ இந்த சட்டிக்குள்ளே நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, பெருஞ்சீரகம், கடலைப்பருப்பு, வத்தல் மிளகாய், கருவேப்பிலை இந்த எல்லாத்தையும் போட்டு தாளிக்கணும். இதோட இந்த வெங்காயத்தையும் போடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்ப்பு, ஒரு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்ப்பேன் சாடையை உரத்துக்காக, கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு மேசக்கரண்டி அளவு தேங்காய் பூ, இப்போ இந்த தண்ணியில் போட்டு புளிஞ்சு வச்ச பானை போட்டு பிரட்டுவோம். இப்போ வந்து இதுக்குள்ளே நான் கொஞ்சம் கத்தரிக்காய் சின்ன வெட்டி வெங்காயம் பொரிச்சு போட்டு போடப்போம். கடைசியாக பொரிச்ச கத்தரிக்காயும் பொரிச்ச வெங்காயம் சேர்த்து கிளறி போட்டு இறக்கலாம். இப்போ வந்து பான் உப்புமா எல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள், இப்படி இருக்கு, நல்ல சுவையாக இருக்கும்.